வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேசப் போறேன்னா, கைலாசா. கைலாசாவை பத்தி தான் பேசப் போறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம மிஸ்டர் நித்தி நான் கைலாசாவை அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோடனே நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. எங்க தாண்டா இருக்கு கைலாசம், சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் இப்போ சொல்லியிருக்கிறது இங்கே தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பெருசாக லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணலை. ஆனால் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது கைலாசா அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய இவருடைய ஆசிரமம் தான் கைலாசா அப்படிங்கிறது இவர் சொன்ன அந்த பேச்சுகள் பேசுகிறார் இல்லையா, கைலாசம் என்ன அப்படின்னு ரிலீஸ் பண்ணார் இல்லையா, அதுலேருந்து எனக்கு புரிஞ்சது அதுதான். அது எல்லா நாட்டிலையும் எனக்கு ஆசிரமம் இருக்குது, அந்த ஆசிரமத்துக்கு பேர் கைலாசா, அந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் வரணுன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ இதை நான் ஒரு தனி நாடு மாதிரி நான் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். எனக்கு புரிஞ்சது அவ்வளோதான். ஏற்கனவே கைலாசாவுக்கு பாஸ்போர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கைலாசாவுக்கு உள்ள அந்த காயின்ஸு, அங்கே இருக்கக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதெல்லாம் எப்போவோ நடந்துருச்சு. ஸோ எல்லாருமே இந்த பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத குரு பூர்ணிமா அன்னைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் வச்சார். நான் நினச்சேன் இதெல்லாம் எப்படியும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. ஆரம்பத்தில் தான் ஒரு சின்ன ஒரு ஆசிரமம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஆசிரமம் அப்படிங்கிறது பெருசாக வளர்ந்தது. நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க அவங்களுக்கு. அப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய டிவியில் அவருடைய படம் எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துல தான் இருந்தோம். ஆனால் கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இவருடைய அவ்வளோதான்டா காலிடா அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டு போட்டாச்சுடா இந்த ஆளுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் அதையே என்ட்ரன்ஸ் கார்டாக வச்சு இவர் உண்மை தாண்டா ஆரம்பம், இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தாண்டா, இனிமே தாண்டா மெயின் பிக்சரே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இவரோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெருசாக இப்போ பெரிய லெவலில் வந்துட்டு இருக்காரு. இவருக்கு நம்மளுக்கு தெரியும் இது எது எப்படி எங்கேருந்து நிதி வருது, நிதிக்கு நித்தி எங்கே இருந்துச்சு, நித்திக்கு நிதி எங்கேருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இருந்தால் கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் எங்கே இருந்துலாமோ இவருக்கு நிதி வருது, அந்த நிதியெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு நாடுன்னு சொல்ல முடியாது, ஆசிரமம்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஆசிரமத்தை தான் அவர் நாடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆசிரமங்கள்லாம் கிரியேட் பண்ணி அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிரியேட் பண்ணி அதை நம்மளுக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. இப்போ அதாவது நம்ம ரிசர்ச்லாம் பண்ணி நம்ம தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இவர் ஆசிரமெல்லாம் கிரியேட் பண்ணி அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு அது பாஸ்போர்ட் போட்டு அதுக்கு இதுதான் காயின்ஸு, இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு அதை பொதுமக்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த ஜூலை 21 அன்னைக்கு நடந்தது. அண்ட் நியூயார்க் டைமில் இது டைம் ஸ்கொயர்லலாம் கூட டெலிகாஸ்ட் ஆச்சு. நியூயார்க் டைம் ஸ்கொயரில் என்னடா எங்கேருந்து எங்கடா போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, இங்கே திருவண்ணாமலையில் எங்கேயோ இருந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா நியூயார்க் டைம் ஸ்கொயரில் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. அதில் ஒரு விளம்பரம் போட்டாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. அதாவது என்ன அப்படின்னா 21 அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் கைலாசா எங்கே இருக்குது அப்படிங்கிறத அப்படின்ற விஷயத்த நியூயார்க் டைம் ஸ்கொயரில் ஒளிபரப்பு பண்ணாங்க. அங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இது ஒளிபரப்பாச்சு. ஆனாலும் கூட என்னடா பண்ண போகிற அந்த மனுஷன், ஏன்னா ஏற்கனவே பிடி வாரண்ட் இருக்குது இந்த ஆள் மேலே. இவர் அவர் நான் எங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா போய் டக்குன்னு கைது பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதனால் இவரால் சொல்ல முடியாது, நான் இங்கே தான் இருக்கேன், லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப கியூரியாசிட்டியோட எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாலிஷாக சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எப்படி நம்ம கைலாசாக்கு போகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜரே கொடுத்துருக்காங்க. யார் யார் போகலாம், எப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொசீஜர்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெரியும், நிறைய பேர் கைலாசாவுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் கைலாசா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு க்யூரியாசிட்டி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாரு. இந்த
ஸ்னோ அண்ட் ஓஷன் இது ரெண்டும் வந்து இருக்கிற ஒரு இடத்துல தான் கைலாசா இருக்கும் அப்படின்னோட நம்ம என்ன இமேஜின் பண்ணிட்டோம்னா ஒரு நாடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிட்டு இந்த ஸ்னோ அண்ட் ஓஷன் எங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கா, ஓகே அமெரிக்காவில் இருக்குது, சரி இங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கா, இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, ஜப்பானில் இருக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம யோசித்து இந்த ஸ்னோ அண்ட் ஓஷன் எங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோ ஒரே இடத்துல அதெல்லாம் வந்து டிக் அடித்து வச்சிடணும். ஸோ இங்கே தான் கைலாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா இடத்துலையும் கைலாசா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம எங்கெல்லாம் கெஸ் பண்ணி வச்சுருந்தோமோ அங்கெல்லாம் கைலாசம் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த ஊர் பேரெலாம் வந்துட்டு வெளியிட்டாங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊர் பேரை மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு அந்த வாயிலேயே வரல, அதனால விட்டுட்டேன். உங்களுக்கு எதனா தேவைப்பட்டால் நீங்கள் நெட்டில் வந்து போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இது வந்து எதுக்காக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கைலாசா அப்படிங்கிறதே சிவனை வந்து அடிப்படையாக வைத்த ஒரு விஷயம் தான். ஸோ வந்து ஹிந்துஸுக்காக இது வந்து கைலாசா வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இவங்களை அதாவது நித்யானந்தாவை எப்படி வந்து டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் பாயிண்ட்னா அவர் தான் வந்து தலைவர் அப்படிங்கிற தலைவர் சொல்லலை, அதாவது சுப்ரீம் ஹிந்துஸுக்கு இவர் தான் தலை அப்படிங்கிற மாதிரி தலைன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஹிந்துஸ்க்கு இவர் தான் தலை அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அது கூட சேர்ந்து வந்து ஜெகத்குரு மகா சன்னிதானம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நிறைய இடங்கள் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் தான். ஜெகத்குரு கேள்விப்பட்டிருக்கோம், மகா சன்னிதானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் ஹிந்துவிசம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து டினோட் பண்ணி நித்யானந்தா அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. நித்யானந்தா என்ன சொல்கிறாங்க, நித்யானந்த பரமேஸ்வரரா என்னமோ சொல்கிறாங்க, ஒரு பெரிய பேராக சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து ஷார்ட்டாக நித்தின்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து சொல்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தது. அதாவது கைலாசாவோட பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். 2 பில்லியன் அப்படின்னு சொன்னார். 2 பில்லியனா? இங்கே உலகத்தில் இருக்க மொத்த ஹிந்துஸை கூட்டினாலே 2 பில்லியன் வராதே, நீங்கள் எப்படி கைலாசாவில் இருக்கிறவங்களை மட்டும் 2 பில்லியன் வந்து வரும் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்குமே கேள்விக்குறி தான். மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேர் கைலாசாக்கு அப்ளை பண்ணி அங்கே போனால் அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து 2 பில்லியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து இங்கே யாரெல்லாம் இங்கே போகலாம்ப்பா அப்படின்னா யார் வேணால் போகலாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. யார் வேணால் போகலாம். நீங்கள் கைலாசாக்கு போன ஆசைப்பட்டீங்கன்னாலே போதும், போயிட்டு வரலாம். போயிட்டு வரலாமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான், கேள்விக்குறி தான். நான் போகிறதுக்கு மட்டும் தான் வழி வந்து உண்டு பண்ணி வச்சுருக்காங்க, வர்றதுக்கு வந்து வழி இருக்கான்னு எனக்கு தெரியல. அதாவது என்ன அப்படின்னா பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி நம்ம போகலாம். அங்கே வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது, சன்னியாசிகள் இருக்காங்க, சன்னியாசி சன்னியாசினி குடும்பஸ்தர்கள், அதை தவிர ஸ்டூடெண்ட்ஸு பிஸ்னஸ் மேனு நிறைய கேட்டகரிஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயே வந்து யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணணும்னா பிஸ்னஸுக்குன்னு தனியாக ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அங்கே போய் பண்ணலாம். வேறு நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. படிப்புலேயே அங்கே போய் படிச்சுக்கலாம். அங்கே வந்து படிப்பும் ஃப்ரீ, மெடிசின் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. அங்கே வந்து நீங்கள் காசு தேவையில்லை உங்களுக்கு அப்படின்னு எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஓடி உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே போயிட்டு எல்லாம் வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து அங்கே போய் நம்ம ஃப்ரீயாக வந்து கற்றுக்கலாம், ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நோ டேக்ஸ்ன்னு வேறு சொல்கிறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறீங்களே, அப்புறம் என்னத்துக்கு டேக்ஸ் பற்றி பேசுகிறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து அதாவது சம்பாதிச்சாதானே டேக்ஸ் கட்டணும், அங்கே தான் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, அப்புறம் எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு டேக்ஸ் கட்டணும்? அதனால் வந்து நோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோ ஜெயில், அங்கே வந்து ஜெயிலே கிடையாது. நீ என்ன வேணா பண்ணு, நீ என்ன பண்ணாலும் உனக்கு தண்டனை வந்து நீ சாமி கும்பிட்றதான் உனக்கு தண்டனையே. அங்கே ஏன்னா வந்துட்டு நீ பூஜை பண்ணி உன் மனசை நீ திருத்தி வந்து நீ வந்து நல்ல வழியில் வா, அதுதான் வந்து அங்கே வந்து தண்டனையாக கொடுப்பாங்களாம். அதை தவிர வேறு எந்த தண்டனையும் கிடையாதான். இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ டேக்ஸ், நோ ஜெயில், அதே மாதிரி நோ பனிஷ்மெண்ட் அண்ட் நோ பேமெண்ட். எதுக்குமே பேமெண்ட் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னையா இது அதிசயமாக இருக்குது. சரி, நம்ம போகிறதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாதான்.
எதுவுமே கிடையாது. நீ அப்ளை பண்ணி நீ அப்ரூவ் ஆகிட்ட, நீ செலக்ட் ஆகிட்டேனாலே உன்னை அப்படியே காக்கா தூக்கிட்டு போகிற மாதிரி உன்னை வந்து தூக்கிட்டு போய் அங்கே கைலாசால வச்சிருவாங்க போல இருக்கு. தெரியல, அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் கூட அப்ளை பண்ண முடியாது, நம்மளுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பார்ப்போம், முடிஞ்சால் அப்ளை பண்ணி போயிட்டு வரலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னா, போகிறது சரி, ரிட்டன் நம்மளை அனுப்புவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மற்ற நாடுகளுக்கு போகிற மாதிரி ஒரு டூரிசம் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா வேணால் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? அப்ளை பண்ணலான்னு இருக்கீங்களா? போகலான்னு இருக்கீங்களா? போவானான்னு இருக்கீங்களா? இல்லை யாரையாவது வலுக்கட்டாயமாக அந்த நாட்டுக்கு தள்ளி விடலான்னு இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, சரியா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்து ஹிந்துஸ்க்கான ஒரு நாடு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதுக்கு வந்து பிஎம்ஐ யார் இருக்காங்க அப்படின்னா வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய ரஞ்சிதா தான் இருக்காங்க. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா நம்ம வந்து பிஎம் யாருன்னு கேட்டால் மோடின்னு சொல்லக்கூடாது. அங்கே போனால் பிஎம் யாருன்னு கேட்டால் ரஞ்சிதான்னு சொல்லணும், சரியா? அப்படிதான் சொல்லணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா? ஸோ அவங்க வந்து பிஎம் ஆயிட்டாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க ரஞ்சிதா அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு தகவலாக இருக்கிறது. அண்ட் இங்கே வந்து வேற என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், இங்கே நம்ம வெளி உலகத்தில் பழக்கப்பட்ட சாப்பாட்டு வகைகளை அங்கே போய் நம்ம சாப்பிட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே வந்து பியூர் வெஜிடேரியன். வெளியில் வந்து நம்ம நிறைய நான்வெஜ்ஜு, ஜங்க் ஃபுட்டு, அது இதுன்னு நிறைய வந்து நம்ம சாப்பிட்டு பழகியிருப்போம். கைலாசாக்கு போகிறதா இருந்தால் ஒரு வாரம் இங்கேயே விரதம் இருந்து படிச்சுக்கிடுங்க. அங்கே போயிட்டு நான்வெஜ்லாம் கேட்கக்கூடாது, சரியா? ஸோ அதனால் பியூர் வெஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே உள்ள ஃப்ளாக்லாம் நம்மளுக்கு தெரியும். அந்த ஒரு நம்மளுடைய சிவபெருமானுடைய படமும் அதுக்கு பக்கத்தில் ஒரு நந்தியும் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்லாம் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாக் தெரியும், பாஸ்போர்ட் தெரியும், காயின் தெரியும், எல்லாமே நம்மளுக்கு தெரியும், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், நீங்கள் வர்றதா இருந்தால் வாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டு போயிட்டாரு நித்தி. அண்ட் இதில் என்ன அப்படின்னா, நித்யானந்தம் எங்கே இருக்காருன்றது யாருக்குமே தெரியாது. அவர் வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணவும் மாட்டார். ஸோ லொக்கேஷன் ஷேர் பண்ணுறப்போ பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ன போகலாம் அப்படின்னா, நீ சன்னியாசியாக போக ஆசைப்படுறியா போகலாம், ஸ்டூடெண்ட்டாக போகணுன்னு ஆசைப்படுறியா போகலாம், இல்லை குடும்பமாக போகணுன்னு ஆசைப்படுறியா போகலாம். இதுக்கெலாம் தனி செக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. சன்னியாசிக்கு வந்து ராமகிருஷ்ணர் மடம் மாதிரி ஒரு இடம் இருக்குமா, சன்னியாசினிகளுக்கு வந்து சாரத மடம் மாதிரி ஒரு இடம் இருக்குமா. அதே மாதிரி வந்துட்டு ஃபேமிலியாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து நமக்கு அந்த பாண்டிச்சேரியில் ஏரோவில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரோவில் மாதிரி வந்து ஒரு இடம் இருக்குமா. ஸோ இது வந்து தனித்தனியாக வந்து அவங்க வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயே வந்து நித்யானந்தா யூனிவர்சிட்டி இருக்குது. நித்யானந்தா ஹிந்து யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் அதுக்கு பேர். ஆமாம், நித்யானந்தா ஹிந்து யூனிவர்சிட்டி இருக்குது, அங்கே போய் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி வந்து இல்லை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கேயே வந்து ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு. இது நித்யானந்தா ஹிந்து ட்ரேடர்ஸாக நித்யானந்தா ட்ரேடர்ஸாக மறந்துட்டேனே, ஹிந்து ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓகே, அந்த ட்ரேடர்ஸில் போய் நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா கைலாசால எல்லாம் ஃப்ரீ, அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால வந்துட்டு நம்ம அங்கே போய் பிஸ்னஸை பற்றி எதுவும் அவர் சொல்லலை, பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா, இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா, அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து உங்களை பிஸ்னஸ் பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம அந்த தகவலெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் பிஸ்னஸ் பண்ணுறதா இல்லைப்பா, அதனால் நான் கலெக்ட் பண்ணலை. இதெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதா ஆசையாக இருந்தால் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று தான். இந்த கைலாசால அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ். நம்மளுடைய தமிழை தான் அவர் வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக வச்சுருக்கார். வச்சா பாரியா தமிழை, அங்கே போய் வந்து லாங்குவேஜை வந்து தமிழ் அப்படின்னு வச்சா பாரு, அங்கே நிற்கிறாயா தமிழை அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். ஸோ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து கைலாசாக்கு போயிடலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் வந்து இங்கே இருக்கிற கவலைகள் எல்லாம் மறந்துட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்க, அங்கே போய் செட்டில் ஆகுறீங்க. ஏன்னா வந்து அங்கே செலவு கிடையாது, சம்பாத்தியம் கிடையாது, இஎம்ஐ கிடையாது, நம்ம வந்து 2 வீலரில் போக வேணாம், மழையில் நனைய வேணாம், வெயிலில் காய வேணாம், எதுவுமே வேணாயா, நீ வந்தால் மட்டும் போதும். அந்த மாதிரி வந்தால் மட்டும் போத மாதிரி நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஓவரால் அவருடைய அந்த ஸ்பீச்சிலேருந்து எனக்கு தெரிஞ்சது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரியா?
ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் புரிஞ்சுது, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே திருவண்ணாமலையிலே ஒரு கைலாசா இருக்குது, அவரோட ஆசிரமம் இருக்குது இல்லையா. ஸோ அதுவும் கைலாசா தானே. அவர் சொன்ன அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி பார்க்கும் பொழுது அவருடைய ஆசிரமம் எல்லாமே வந்து கைலாசா தான். ஸோ அப்போ திருவண்ணாமலையிலையும் ஒரு கைலாசா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நம்ம அங்கே போய் கூட வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதோ இல்லை வந்துட்டு வேறு ஊருக்கு போகிறதோ இல்லை கைலாசாவில் ஜாயின் பண்ணுறதோ, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து வேறு எங்கேயோ போகணும்னு அவசியமே கிடையாது. திருவண்ணாமலைக்கு போனால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஸோ அங்கே போய் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவராலாக கைலாசாவை பற்றி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதை நமக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். என்னதான் வந்துட்டு நித்யானந்தா மேலே வந்து நிறைய பழிகள் விழுந்தாலும், நிறைய வீடியோஸ் வெளியானாலும், நித்யானந்தாவை இப்போ கூட ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்புகிறாங்க. நிறைய பேர் வந்து போயிடலாண்ட, எதுக்கடா இங்கேருந்து கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டு நல்ல இது பண்ணிக்கிட்டு நம்ம அங்கே போயிடலாம் பேசாமல் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் வந்து சிலர் தொல்லை தாங்க முடியலடா, இவன் தொல்லை தாங்கவே முடியல, இவனை எங்கனையாவது பார்சல் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட நீங்களே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம். ஸோ நானும் வந்து லிஸ்ட்டில் 2-3 பேரை வச்சுருக்கேன். இவங்களெல்லாம் போட்டு கொடுத்துடலாமா, அப்படியே தள்ளி விட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். என்னென்ன டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் கைலாசாவுடைய வியூ. ஸோ நான் போகிறதுக்கு ஐடியா இல்லை. வருங்காலங்களில் போனாலும் போவேன், தெரியல. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த பிக்கல் பிடுங்கல் எல்லாம் தாங்க முடியல என்னால். எவ்வளோதாயா நானும் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம். நீங்கள் யாருன்னா வந்து கைலாசாக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிட்டு நீங்கள் கைலாசாக்கு போங்க, சரியா. ஸோ நாங்களாம் வந்துட்டு அந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் பின்னாடியே வருவோம் இல்லையா, அதனால தான். ஓகே, இதை தான் வந்துட்டு இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, யாரையாவது கைலாசாக்கு தள்ளி விடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேவா. அப்புறம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்னுடைய இந்த வெட்டி பேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.